பூவாளி நிகழ்ச்சியில நம்ம டெய்லி நிறைய கார்டனிங் டிப்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு இயற்கை முறையில எப்படி மருந்துகள் தயாரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை பூவாளி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்கை விவசாயத்தில் ஒரு பங்கான நாட்டு மாடு வளர்ப்பும் அதனோட பயன்களை பற்றி தான். இயற்கை விவசாயம் முடிவு பண்ண உடனே முதல்ல நம்ம பண்ணுற வேலை வந்து நாட்டு மாடுகளை வாங்கி அதுக்கு தேவையான சாணியையும் கோமியத்தையும் கலெக்ட் பண்ணி உபயோகப்படுத்துறது தான். அந்த வகையில் நம்மளோட இயற்கை பண்ணைக்கு முதல்ல நாங்கள் வாங்கினதும் இந்த நாட்டு மாடுகள் தான். நீங்கள் பார்க்குற இந்த நாட்டு மாடுகள் எல்லாமே பியூர் பிரீட் நேட்டிவ் தேசி கவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரிஜினலான நாட்டு மாடுகள். இதை வந்து மாதவரம் ஆராய்ச்சி பண்ணையிலேருந்து அவங்க ஆராய்ச்சிக்கு முடிஞ்சதுக்கப்புறமா கழிச்சு கட்டின வெட்டுக்கு போன மாடுங்களை வெட்டுக்காரங்கிட்ட வந்து அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம பராமரிச்சுட்ருக்கோங்க. இந்த நாட்டு மாடுகள் எதுவுமே பால் கறக்காது, எல்லாமே வெறும் கோமியமும் சாணியும் மட்டும்தான் கொடுக்கும். அதுக்காக மட்டுமே நம்ம வச்சுட்டுருக்கோம், நம்ம அதை பராமரிச்சுட்ருக்கோம் நம்ம அதை. ஸோ இது வந்து ஒரு ஜீவகாரணமே பண்ணுற நம்ம அதை. அதே சமயத்தில் நம்ம கொடுக்குற உணவுகளுக்கும் நம்ம கொடுக்குற பாதுகாப்புக்கும் பலனா அந்த மாடுகள் நமக்கு வந்து அதோட சாணியத்தை கோமியத்தை கொடுக்குது. நமக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாடுகளையும் நம்ம வளமாக பாதுகாத்துட்டு இருக்கோம் நம்ம அதை. இந்த சாணியையும் கோமியத்திலிருந்து நம்ம வந்து நிறைய இடுபொருட்களை தயார் பண்ணுறோம். அதில் முக்கியமான இடுபொருள் பார்த்தீங்க அப்படின்னா செறிவூட்டப்பட்ட நாட்டு மாட்டு கோமியம், கோமூத்திரம்னு சொல்லுவோம் நம்ம அதை. இது வந்து வெறும் கோமூத்திரம் மட்டும் கொடுக்காம அந்த கோமூத்திரத்தில் நிறைய மூலிகைகளையும் இணைச்சி அதோட சாரையும் கலந்து கொடுக்கறதுனால செடிகளுக்கு தெளிக்கும் பொழுது செடிங்க வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது. இது செறிவூட்டப்பட்ட கோமியம் அப்படின்னா என்ன, அதே மாதிரி செறிவூட்டப்பட்ட கோமியத்திலேருந்து இப்போ தயாரிக்கிற பூச்சி விரட்டினா என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்போது நம்ம ஈவினிங்கில் கலெக்ட் பண்ணுற அந்த கோமியத்தை அடுத்த நாள் காலையில் சேர்க்குறோம் ஒரு ட்ரம்மில். நம்ம அந்த கோமியத்தில் நொச்சி, வேப்பலை, புங்க இலை, தும்பை இலை, துளசி இலை, ஆமணக்கு இலை, இந்த மாதிரி ஒரு 7-8 வகையான இலைகளை பொடியாக நறுக்கி அந்த கோமியத்தில் ஊற போட்டு 21 நாள் கழித்து அதை நல்லா நொதிச்ச அந்த கோமியத்திலிருந்து அந்த இலைகளெல்லாம் பிழிஞ்சிட்டு அந்த சாரை வடிகட்டி நம்ம வந்து செறிவூட்டப்பட்ட இயற்கை பூச்சி விரட்டியை பயன்படுத்தலாம். நம்ம இப்போ அது முழுகிற அளவுக்கு நம்ம கோமியத்தை ஊற்றுவோம். நம்ம இதை இந்த நாட்டு மாட்டு கோமியம் நம்ம அங்கேருந்து கலெக்ட் பண்ண கோமியம் அது. இப்போ அது முழுகிற அளவுக்கு நாட்டு மாட்டு கோமியத்தை ஊற்றுறோம் நம்ம அதை. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இலைகளையும் போட்டு அது முழுகிற அளவுக்கு நம்ம கோமியத்தை ஊற்றிருக்கோம். நம்ம நாட்டு மாட்டு கோமியத்தை ஊற்றிருக்கோம். இது இப்படியே என்ன பண்ணுவோம், இது மூடி ஒரு வெள்ளை துணியோ இல்லை காடா துணியோ போட்டு இதை மூடி வச்சுட்டோம் அப்படின்னா 21 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா இலைகளும் அந்த கோமியத்தோடு நொதிச்சு போய் ஒரு மாதிரி பொங்கி வந்திருக்கும். அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஃபெர்மெண்ட் ஆகிட்டு அந்த இலைகளோட எல்லா சத்துக்களுமே அந்த கோமியத்தில் போய் சேர்ந்துருக்கும். போயிட்டு அது எடுக்கும்பொழுது கடைசியில் என்ன பண்ணுவோம், அது எல்லாத்தையும் ஒரு கையில் கசக்கி புழிஞ்சி வெளியில் எடுத்து போட்டுட்டு அந்த கோமியத்தை எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை நம்ம வந்து இயற்கை பூச்சி விரட்டியாகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்ல ஒரு என்ரிச் பண்ண கோமியமாகவும் கொடுக்குறோம் நம்ம அதை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடி தோட்டத்துக்கும் வீட்டு தோட்டங்களுக்கும் ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு திரவமாக இருக்குன்றத நம்பிக்கை. இது நாங்கள் வந்து இதை பெரிய அளவில் எங்கள் பண்ணையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல பலன் இருக்குது அதுக்கு. அதே மாதிரி இந்த கோமியம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோமியத்தையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதை ஊற வச்சு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் ஊற வச்சிருந்தால் போதும். அதையும் ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து அதை வெறும் கோமியத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த பூச்சி விரட்டி தயார் பண்ணுற அந்த அத்தனை மூலிகைகளையும் போட்டு நம்ம அந்த கோமியத்தை கொடுக்குறோம். அந்த கோமியத்தையும் மாடி தோட்டத்துங்களையும் வீட்டு தோட்டங்களையும் நிறைய வேலை பயன்படுத்தி நல்ல காய்கறிகளும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவையும் செழிப்பான தாவரங்களையும் வச்சு நிறைய காய்கறிகள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஆசை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 5 வகையான நாட்டு மாடுகள்.
காங்கேயம் அப்படின்னு ஒரு பிரீடு, இது வந்து ஈரோடு பக்கத்துலேருந்து வர்ற தமிழ்நாட்டோட வெரைட்டி, நாட்டு மாட்டு வெரைட்டி இது. அப்புறம் ஷாஹேவால்னு ஒரு பிரீடு, பஞ்சாபை சேர்ந்தது அது. தென் தார்பார்க்கர்னு ஒரு பிரீடு, யூபி ஆக்ராவை சேர்ந்தது. அதுக்கப்புறம் தியோனி, ரத்தி அப்படின்னு ஒரு பிரீடு எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான நாட்டு மாடுகளை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். எல்லா நாட்டு மாடுகளுமே அந்தந்த வகையில் அந்தந்த பகுதி சேர்ந்த சிறப்பான மாடுகள். இதோட கோமியமும் சாணியும் பெருமளவில் நமக்கு வந்து உபயோகப்படுது. அது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 16-17 மாடு இருக்குது. இது இந்த மாட்டோட சாணியை தனியாக நம்ம கலெக்ட் பண்ணி மண்புழு உரத்துக்கு தயார் பண்ணிக்கிறோம். நம்ம அதை கோமியத்தை என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஈவினிங் ஹவர்ஸில் அந்த கழிவு போகிற அந்த வாசலெல்லாம் நம்ம அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டில் வர்ற கோமியம் எல்லாம் கலெக்டாக ஒரு பக்கம் இருக்கும். அது காலையில் வந்து நாங்கள் அதை தனியாக அதை ஒரு ட்ரம்மில் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரம்மில் கலெக்ட் பண்ண அந்த கோமியத்தை வச்சு தான் நம்ம வந்து எப்படி அதை செறிவூட்டப்பட்ட இயற்கை பூச்சி விரட்டியும் செறிவூட்டப்பட்ட கோமியமும் தயார் பண்ணுறது நம்ம தனியாக பார்த்தோம். நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் அதை. ஸோ இந்த கோமியமும் இந்த செறிவூட்டப்பட்ட பூச்சி விரட்டியும் ரெகுலராகவே உங்கள் தோட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செடிகளை தாக்குற எந்த நோயும் வராது. அதே மாதிரி செடிகளை தாக்குற எந்த பூச்சிகளும் உள்ளே வராமல் பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு. தயவு செஞ்சு நீங்கள் மாட்டு தோட்டம் வச்சுருக்கவங்க இந்த நல்ல நாட்டு மாட்டு கோமியத்தையும் செறிவூட்டப்பட்ட கோமியத்தையும் நிறைய உபயோகப்படுத்தி வளமையான செழுமையான அறுவடை பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஆசை.